கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் நடுவிலே வாசமாயிருந்து அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்துவாராக. பழைய ஏற்பாட்டை நாம் புதிய ஏற்பாடுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் பழையது குற்றவாளியாக்கி மரணத்தையும், புதியது நீதிமானாக்கி ஜீவனையும் தருகிறது என்பதுதான் உண்மை. பழையது மோசையின் பிரமாணம், புதியது கிறிஸ்துவின் பிரமாணம். உலகம் உண்டானது முதல் மோசையின் காலம் வரை எந்த பிரமாணமும் இருந்ததில்லை. மோசே கர்த்தரிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இயேசு இந்த உலகத்திலே நமக்காக ஜீவ பலியாகி புதிய உடன்படிக்கையை கொடுத்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வேத பண்டிதர்களும் பரிசேயரும் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசுவின் முன் கொண்டு வந்து நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரியை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடித்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். இயேசு உடனே பதில் சொல்லாமல், சரி, அப்படியே கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீர் எல்லோரையும் மன்னிப்பவர் ஆயிற்றே, ஏன் கொல்ல சொல்கிறீர் என்று கேட்பார்கள். மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் ஏன் நீர் மோசையின் பிரமாணத்தை மீறுகிறீர் என்பார்கள். ஆகையால் இயேசு அவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவதாக கல் எறிய கடவன் என்று ஞானமாக சொல்லி அவர்களை மடக்கினார். அவர்கள் ஒவ்வொருவரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி யாரும் அந்த ஸ்திரியின் மேல் கல் எறியாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் இயேசு அந்த ஸ்திரியை குற்றப்படுத்தவில்லை, மாறாக அவளிடம் இரக்கம் பாராட்டினார். நம்மிடம் குறைபாடுகள் இருந்தாலும் நாம் கர்த்தரின் அன்புக்கு பாத்திரவான்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். இயேசு பின் அந்த ஸ்திரியை பார்த்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவள் மனம் திரும்ப இன்னொரு வாய்ப்பை தருகிறார். இயேசு அவருடைய கடந்த காலத்தை பார்க்காமல் அவளின் எதிர்காலத்தை புதுப்பிக்க, அவள் பாவத்திற்கு விலகி வாழ மற்றொரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நாம் நம்பலாம். நம் வாழ்வில் நாம் தவறு செய்யும் போது நாம் மனம் திரும்பி வாழ கர்த்தர் நமக்கு எப்போதும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு மன்னிப்பையும் புதிய தொடக்கத்தையும் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார் என்பதில் ஐயமில்லை. பிரியமானவர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பழையது கல்லெறியும், புதியது கனிவோடு பார்க்கும். பழையது குற்றவாளி என்று சொல்லும், புதியது இனி பாவம் செய்யாதே என்று சொல்லும். சீக்கிரம் மனம் திரும்புவோம். அவர் நமக்காகவும் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் தன்னுடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். இனி காலம் செல்லாது. இந்த காணொளியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.